ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரசிக்கலாம் சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம பேக்கரியில் நல்லா க்ரீமியாக சாஃப்டாக எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி கேக் நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி சிம்பிளாக செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கேக்கில் மைதா இல்லாமல், முட்டை இல்லாமல், ஓவன் இல்லாமல், ஃபுட் கலர் இல்லாமல் எப்படி ஹெல்த்தியான கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு 1/4 கப் எண்ணெய் வேணும். அந்த 1/4 கப்லேயும் பாதி அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இன்னொரு பாதி அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். நீங்கள் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இது மாதிரி எதுவும் சேர்க்கக்கூடாது, ரிஃபைண்ட் ஆயில் மட்டும்தான் சேர்க்கணும். இன்றைக்கி 3/4 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம், இல்லாட்டினா ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். அது கூடவே இன்றைக்கி 1/4 கப் நல்ல கெட்டியான புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா இது மாதிரி கலந்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க சர்க்கரை நல்லா இந்த எண்ணெய் தயிரோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சி வரணும். அதளவுக்கு இது மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இது ஒரு ஜஸ்ட் 2 நிமிஷம் பீட் பண்ணால் போதும். இப்படி நல்லா கரைஞ்சிரும். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் சர்க்கரை எதுவுமே இல்லை. ஸோ இதளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா. இது வேணாம்னு நினச்சிங்கன்னா ஈனோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். வெனிலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா 3 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதில் நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு பால் ஊற்ற போகிறேன். இப்போ நான் 1/4 கப் தான் ஊற்றியிருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டே பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி தெரியாது. அதனால் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. இதுக்கு எனக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு. ஸோ இது ஒரு போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம எடுத்து ஊற்றினா இது மாதிரி உழுகிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இதளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 10 முந்திரி பருப்பை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 4-5 பேரிச்சம்பழத்தையும் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேறு எந்த நட்ஸ் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட நட்ஸ் எல்லாம் அடியில் போய் தங்கிடாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி கோட்டிங் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் பேட்டரில் இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பேனில் கேக் செய்ய போகிறீங்களோ அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இது மாதிரி நல்லா எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பட்டர் ஷீட் போடாமல் தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதனால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு இது மாதிரி நல்லா எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச கேக் பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றிட்டு ஜஸ்ட் இது மாதிரி டேப் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக செட் ஆயிரும். அந்த குக்கர் மூடியில் இது மாதிரி வாசர் மட்டும் போட்டுட்டு விசில் போடாமல் 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு தோசைக்கல் மேலே வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் இல்லாதவங்களுக்கும் செஞ்சு காட்டணுன்றதுக்காக இப்படி நான் செய்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அந்த பேனை ஸ்டாண்டு மேலே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட கேக் எப்படி ரெடியாக இருக்குன்றதை பார்க்குறதுக்கு ஒரு ஃபோக் வச்சு இது மாதிரி குத்தி பார்த்தீங்க அப்படின்னா மாவு எதுவும் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இது மாதிரி ஒரு கத்தி வச்சு ஜஸ்ட்டு ஓரங்களில் மட்டும் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டை கவுத்திட்டு அந்த குக்கரை திருப்பி ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கேக் அழகாக வெளில வந்துடும். அதனால் இந்த கேக்கை தொடக்கூட முடியல. ஸோ இதை ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்ம க்ரீம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வீட்டில் செஞ்ச ஃப்ரெஷ் பட்டர் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா இது மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணிங்கனாலே நல்லா க்ரீமாக வந்துடும். அப்படி வீட்டில் செஞ்ச பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் ஒரு 100 கிராம் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட பட்டர் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ஸ்டிஃபாக நிற்கிதுன்னு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்ததை ஒரு சலாடையில் கொட்டிக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஏதாவது அரைப்படாத இருந்தால் அது தனியாக வந்துடும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பட்டரில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த சுகரை கொஞ்சமாக ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ எல்லா பவுடரையும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இப்போயும் எவ்வளோ நல்லா ஸ்டிஃபாக இருக்குன்னு, கீழே கவுத்துனா கூட விழுக மாட்டேங்குது. ஸோ இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கணும். இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இப்போ நம்மளோட கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம லேயர் பண்ண போகிறோம். அதனால் கேக்கை ஹாஃபாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருந்த நட்ஸ் கூட அழகாக தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீமை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா இது மாதிரி ஒரு நைஃப் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இன்னொரு ஹாஃப் போர்ஷனையும் மேலே வச்சுக்கலாம். இப்போ மேலே இருக்க போர்ஷன்லேயும் கொஞ்சம் க்ரீம் போட்டு நல்லா எல்லா இடமும் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த கேக் பேட்டரே தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்ல ஒரு ஃப்ளாட்டான நைஃப் வச்சு இது மாதிரி பிளேட்டையும் ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த நைஃபையும் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட க்ரீம் எல்லா இடமுமே இது மாதிரி ஈவனாக சூப்பராக ஸ்ப்ரெட் ஆயிரும். இதுதான் பேக்கரிலாம் ரெடி பண்ணுவாங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் எடுத்து இது மாதிரி சைட்லேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. சைடில் எந்த இடத்துலையுமே கேக் போர்ஷன் தெரியக்கூடாது. ஸோ அதளவுக்கு ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சைடில் க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு நைஃப் வச்சு ஃபுல்லாக அந்த க்ரீமை ஈவன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஈவன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு ரவுண்டு மாதிரி தெரியும். அதை இப்படி மேலே மேலே எடுத்து விட்டிங்க அப்படின்னா நம்மளோட கேக் ரொம்ப அழகாக ஈவனாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். ஸோ இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் மேலே கொஞ்சம் கொஞ்சம் அன்ஈவனாக கொஞ்சம் க்ரீம்லாம் தெரியும். ஸோ அந்த க்ரீம்லாம் இப்படி பொறுமையாக அந்த நைஃப் வச்சு எடுத்துருங்க. அந்த நைஃப்பில் இருக்க க்ரீமெல்லாம் ஆனால் ஒவ்வொரு தடவையும் டிஷ்யூ வச்சு தொடச்சிருங்க. டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்தது இப்படி நீங்கள் அழகாக ஷேப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி பர்ஃபெக்ட் ஷேப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கேக் ரெடி. ஸோ இனிமேல் உங்களோட க்ரியேட்டிவிட்டி படி உங்களோட கேக்கை நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஜஸ்ட் ஒரு ஃபோக் வச்சு ஒரு சிம்பிளான டிசைன் கொடுக்குறேன். இப்போ நம்ம பைப்பிங் பேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு இது மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்து இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. மடித்த போர்ஷன் மட்டும் ஒரு ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ண போர்ஷனை எடுத்து இது மாதிரி ஒரு கோன் பண்ணிக்கோங்க. அதோட எட்ஜஸையும் செல்லோ டேப் போட்டு நம்ம ஒட்டிடலாம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷன் இது மாதிரி கட் பண்ணிட்டு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இப்போது கேக்கோட டெக்கரேஷனுக்காக நாசில் செய்யலாம். அதுக்கு வேஸ்ட்டான பேஸ்ட்டோட கவர் எடுத்து இது மாதிரி கோன் ஷேப் பண்ணிவிட்டு அதோட எட்ஜஸையும் செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ அதோட கார்னர் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணோடனே ஒரு குட்டியாக ஒரு ஹோல் கிடைக்கும். அதை குட்டி குட்டி வி ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபுல்லாக கட் பண்ணிங்க ஒரு அழகான ஷேப்பில் உங்கள் நாசில் ரெடி ஆயிரும். இப்போ நான் டெக்கரேஷனுக்காக க்ரீம் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம பண்ண மாதிரியே க்ரீம் தான். அதில் கொக்கோ பவுடர் மட்டும் நான் சேர்க்கல. அந்த பைப்பிங் பேக்கில் ஒரு 2 ஸ்பூன் ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் நாசிலும் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த கவரை இது மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிசைன் பண்ணும்போது க்ரீம் எதுவுமே வெளியில் வராது. இதில் எந்த மாதிரி டிசைன் வருதுன்னு செக் பண்ணிவிட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டி படி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் மாதிரி டிசைன் போட்டுக்கிறேன். உங்களோட ஐடியா படி உங்களோட க்ரியேட்டிவிட்டி படி உங்களோட கேக்கு எந்த அளவுக்கு டிசைன் பண்ணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக சுற்றி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கேக்கோட சைட்லேயும் ஜஸ்ட் ஒரு கர்வ் டிசைன் மாதிரி கொடுக்குறேன். இதுவும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது எழுதுனாலும் எழுதிக்கலாம். இப்போ ரொம்ப ஈஸியாக பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி கேக் நம்ம வீட்டில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்றதை பாருங்கள். அதோட இந்த கேக் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நல்லா அழகாக லேயர்டாகவும் இருக்குது. இது மாதிரி க்ரீமியான ஹெல்த்தியான கேக் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையால் செஞ்சு தரும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவல் தான். சீரியஸாக சொல்கிறேன், இந்த கேக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதே மாதிரி கேக் நீங்களும் செஞ்சு ஆசைத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.